இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகில் பிறந்தார். அவர் நேசம், கருணை, மன்னிப்பு ஆகியவற்றை போதித்தார். ஏழைகள், பாவிகள், நோயாளிகள் ஆகியோருடன் அவர் இரக்கம் காட்டினார். அவரது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் பல அரசியல் மற்றும் மதத் தலைவர்களுக்கு ஆபத்தாக தெரிந்தன. அவரது கைது மற்றும் விசாரணை ஒரு நாள் இரவில் இயேசு தனது சீடர்களுடன் ஜெருசலேம் நகரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது அவரில் ஒருவரான யூதா அவரை துரோகம் செய்து ரோமப் படையினரிடம் காட்டினார். அவர்கள் அவரை கைது செய்து பிலாத்து என்ற ரோம பாளுனரிடம் அழைத்து சென்றனர். பிலாத்து இயேசுவில் குற்றம் எதுவும் காணவில்லை. இருந்தாலும் மக்கள் அழுத்தம் காரணமாக அவருக்கு சிலுவை தண்டனை அளிக்க உத்தரவிட்டார். சிலுவையின் பாதை இயேசு தன் சிலுவையை சுமந்தார். இயேசு தனது கடுமையான தண்டனையின் கீழ் தனது சிலுவையை தோளில் சுமந்து நகரின் வழியாக நடந்தார். இது வேதனை பாதை என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் அவரை இகழ்ந்தனர், அவர் மீது துப்பினர், முள்ளு கிரீடம் வைத்து அவமானப்படுத்தினர். சிலுவை மரணம் இயேசுவை கொல்கோதா என்ற இடத்தில் சிலுவையில் அறைத்தனர். 6 மணி நேரம் அதில் வலி அனுபவித்து இறுதியில் அவன் முடிந்தது என்று சொல்லி தனது ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். அந்த சமயத்தில் பூமி குலுங்கியது. ஆலயத் திரை 2ஆக பிளந்தது. இயற்கையே துக்கத்தை வெளிப்படுத்தியது. ஏன் நல்ல வெள்ளிக்கிழமை இயேசுவின் மரணம் வருத்தமளிக்கிறது. ஆனால் அவர் நம் பாவங்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தார். அவர் மரணத்தில் நமக்கான இரட்சிப்பு உள்ளது. அதனால்தான் இது மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. அவர் மரணம் நமக்கான வாழ்க்கையின் வாயிலை திறந்தது. மறுநாள் புனருத்தானம். மரணம் கடந்த 3 நாட்களில் ஞாயிறு அன்று இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். இதை நாங்கள் ஈஸ்டர் என்று அழைக்கிறோம். இது நம்பிக்கையின், வாழ்வின், வெற்றியின் சின்னம். முடிவு நல்ல வெள்ளிக்கிழமை என்பது எங்களுக்கான அழகு மிகுந்த நினைவு நாள். அன்றொரு நபர் தன் உயிரை நமக்காக கொடுத்தார். அவர் நம்மீதுள்ள அன்பிற்காக செய்த தியாகத்தை நினைவு கூறுவது மட்டுமல்ல, நாமும் பிறருக்காக அன்பும் மன்னிப்பும் காட்டும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையும் இது நினைவுபடுத்துகிறது.